ஆதாரத்துடன் சிக்கிக்கொண்ட மனோஜ் நடந்தது என்ன தெரியுமா? இந்த டைமில் நம்ம மனோஜ் வந்து பார்த்தினாக்கா ஒரு பக்கம் நம்ம ரோகிணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவைஸ் கொடுக்காததுக்கு முன்னாடியே இப்போ இந்த கனகாவை வந்து பார்த்தினாக்கா கல்யாணம் பண்ணிவிட்டு 5 லட்ச ரூபாய் பணத்தையும் வந்து வாங்கி இப்போ வசமாக வந்து பார்த்தினாக்கா சிக்கிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ரோகிணி எப்படியாச்சும் வந்து பார்த்தினாக்கா 5 லட்ச ரூபாய் கொடுத்த உடனே வந்து கையெழுத்தை மட்டும் போட்டுட்டு இங்கேருந்து வந்து கிளம்பிடுவோம். அதனால் நமக்கும் இதுக்கும் வந்து பார்த்தினாக்கா எந்த ஒரு பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. நம்ம அசால்ட்டாக இந்த பிரச்சனை தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம மனோஜ் வந்து பார்த்தோன்னாக்கா மாஸ்டர் பிளான் வந்து போட்டாங்க. ஆனால் நடந்தது என்னன்னா, இந்த மனோஜுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்பட்டிருக்கு. என்னதான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்தாலையும் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனோஜ் இந்த ரோகிணி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக மீட் பண்ணிட்டு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கடைக்கு வர்றது போகிறது கணக்கு எல்லாமே நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கையெழுத்து போடக்கூடிய அந்த ஒரு சமயத்தில் நம்ம ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா மயக்க போட்டு விழுந்து அந்த இடத்துல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சரி அந்த மனோஜுக்குமே வந்து ரொம்பவே பெரிய ஷாக்கிங்காக தான் வந்து இருந்துச்சு இதை கேட்டதும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம மனோஜ் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பிச்சிடலான்னு வந்து நினச்சாரு. வசமாக வந்து சிக்கிக்கிட்டு இந்த டைமில் நம்ம மனோஜால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கனகா கூடயும் வாழ முடியாமல் இந்த ரோகிணி கூடயும் வாழ முடியாத ஒரு சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்பட போது. முக்கியமாக வந்து இந்த கனகா எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்களோ அந்த சமயத்தில் தான் இங்கே பெரிய பெரிய பூகம்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெடிக்க போகுது. இப்போ இந்த கர்ப்பத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் நம்ம ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொய் சொல்கிறா, இவ ஆல்ரெடி வந்து பொய் சொன்னதானே எந்த லெவலுக்குனாலையும் வந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயா மனசாட்சி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. இதில் நம்ம விஜயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆல்ரெடி பார்த்த ரோகிணி. ஆனால் இந்த டைமில் வந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற ரோகிணியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்க்கல. அதனால் அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ மனோஜுமே வந்து இதிலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், இப்படியான டிவைஸ் கிடைச்சாகணும், இல்லைனா வந்து நம்ம வசமாக சிக்கிப்போம்னு சொல்லிட்டு இந்த கர்ப்பத்துக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லிட்டு நீங்கள் என்னை நம்புறீங்கல்ல அது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முத்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தேகப்பட்டு கேட்டாலையும் இல்லை இதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மனோஜை பற்றி விசாரிக்கும் போது அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகிருக்கு, யாருக்குமே வீட்டில் தெரில அப்படின்றதும். இப்போ முத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயிலாக விசாரித்து பார்க்கும்போது கனகான்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் 5 லட்ச ரூபா பணமும் வாங்கியிருக்கிறதாவும் அவருக்கு எல்லாமே ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த ஆதாரத்தை எட்டினது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஜயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா காட்ட போகிறாங்க. அதில் நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா கையும் குளமாக சிக்கி அவருக்கு சரியான தண்டனையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த விஜயம் வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். நம்ம முத்து பண்ணது சூப்பர் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.